எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை அந்த வசனங்கள் மேல் வைத்து நாம் செபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே, கிருபையும் இரக்கங்களையும் அதிகமாக எங்களுக்கு ஊற்றுகிறவர், எப்போதும் எங்களை நேசிக்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைபெடுவீராக. உம்முடைய நன்மையான கரங்கள் பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் பலத்தையும் இந்த சந்தியா இயேசுவோடு ஒரு இணைக்கக்கூடிய ஒரு ஜெபமாய் செய்தியாய் மாறட்டும். ஆண்டவரே ராஜாவே, நீர் பேசும் பொழுது, நீர் இடைப்படும் பொழுது, நீர் வெளிப்படும் பொழுது உம்முடைய மகிமை வெளிப்படும் என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, பரத்திலிருந்து எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற வார்த்தை, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒரு பிரகாசிக்கக்கூடிய வாழ்க்கை. எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ள பிரகாசிக்கிற வாழ்க்கை வரும் அப்படின்னா, சிலருடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க, எனக்கு நல்ல வேலை மட்டும் கிடச்சிட்டுனா எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இந்த கடனை என்ன பண்ணிடுவேன், அடைச்சி நான் கரையேறிடுவேன். சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய கனவு இது, இந்த மாதிரி ஒரு படிப்புக்காக என்ன பண்ணுறேன், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், அது வந்துட்டுனா என் வாழ்க்கை எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழும்பி பிரகாசிக்க என்ன பண்ணு, நீ முயற்சி பண்ணு, ஆயத்தப்படு. உனக்குன்னு ஒரு ஒளி இருக்குது, அது உனக்கு என்ன பண்ணும், வரும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய மகிமை உண்மையில் என்ன பண்ணும், உதிக்கும். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்ம மேலே எப்படி ஒரு பாசம் வச்சுருக்கிறார், இல்லை எப்படி அன்பு வச்சுருக்காருன்னா, அவருடைய மகிமையை நமக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் பைபிளில் வாசித்தீங்கன்னா, யோவானில் அவருடைய கடைசி நீண்ட ஜெபம் ஒரு அதிகாரத்தில் இருக்குது, 17வது அதிகாரத்தில் இருக்குது. நீண்ட ஜெபம் பண்ணுவார். அதில் சீசர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். அதாவது, என் பிதாவை பார்த்துட்டு, நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்தேன், இவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அந்த ஜெபத்தை என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பகுதியாக ஜெபம் பண்ணி அவர் நிறைவு செய்வார். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், இதில் வந்திருக்கிற நமக்கும் தேவன் தம்முடைய மகிமையை கொடுத்திருக்கிறார். மகிமை அப்படின்னா என்ன தெரியுமா, அற்புதம் செய்கிற ஒரு செயலுக்கு பேர் மகிமை. அதாவது நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு கூட்டத்தில் ஆராதனையில் பாடல் பாடும் பொழுது, அந்த ஜெப வேளையில் அந்த தேவ பிரசன்னத்தை உணரும் பொழுது சொல்லணும், இன்னைக்கு கூட்டம் எப்படி இருந்துச்சு, மகிமையாக இருந்துச்சு. யாரால் இந்த மகிமையை உணர முடியும்னா, அவனுக்குள்ளேருந்து ஏதாவது ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கணும். ஒன்று அன்னைக்கு அழுது ஜெபம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அவன் பாவம் அவனை விட்டு நீங்கி இருக்கணும், இல்லைன்னா அவனுடைய அந்த வேதனையான சூழ்நிலை, மன கவலைகளை தேவ சமூகத்தில் வச்சிருக்கணும். அவன் சொல்லுவான், இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, கூட்டம் ரொம்ப மகிமையாக இருந்துச்சு. அப்போ கவனிங்க, மகிமை என்றால் ஒருவனிடத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாற்றக்கூடிய தேவ வல்லமை. இன்னும் பார்த்தீங்கன்னா, யோவானில் சொல்லப்பட்டிருக்கும், அந்த லாசரு விடுதலை ஆகிறான், இல்லை அந்த கல்லறைக்குள்ள மரித்து 4 நாள் ஆன அந்த நபரை வெளியே கொண்டு வரும்போது சொல்றா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன பண்ணுவாய், காண்பாய். அப்ப கவனிச்சு பாருங்க, மகிமை ஒரு வாழ்க்கையை பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மகிமை ஒரு இடத்துல இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணும், மாற்றும். அப்ப நமக்கும் அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை உண்மையில் என்ன பண்ணிட்டு வந்தது. எந்த நபருக்கு கர்த்தருடைய மகிமை கிடைக்கிறது, நல்லா கவனிக்கணும். யாருடைய வாழ்க்கையில கர்த்தரோடு உறவுக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தேவ மகிமை என்ன பண்ண முடியும், காண முடியும். இந்த நாளில் எனக்கு ரொம்ப ஒரு பாரமாக இருந்துச்சு. அடுத்தடுத்த ஊழியங்கள் குறித்த ஆயத்தங்கள், அடுத்த மாதம் இன்னும் சில மீட்டிங் ஒழுங்கு பண்ண வேண்டிய வேலைகள் இருக்குது, சில மீட்டிங் வந்திருக்கு, ஒழுங்கு பண்ணியிருக்கிறேன். அப்போ அடுத்த மீட்டிங் எப்படி ஆயத்தப்படணும், அப்போ நான் இதுக்கு கட்டாயம் ஆண்டவர்கிட்ட பேசி ஆகணும்னு காலையில் என்ன பண்ணேன், டீம் அனுப்பி விட்டுட்டு நான் போய் எப்போதும் ஹோம் சர்ச்சில் ஜோம் பண்ணுற உண்டு. இன்றைக்கி ஹோம் சர்ச்சில் கல்யாணமா செம கூட்டம் இருந்துச்சு. அந்தால நேரம் என்ன பண்ணேன், பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சர்ச் உண்டு, அங்கே நேரம் என்ன பண்ணேன், போனேன். காலைல ஒரு 10:30 போனேன், 12 மணிக்கு மேலே தான் என்ன பண்ணேன், சர்ச்சை விட்டு வெளியே வந்தேன். தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி காணப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? அது காசு கொடுத்து கிடைக்கல, இல்லை நம்ம யாரோ நம்மளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போல. ஆண்டவர் இன்னைக்கு என் கூட அதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணிக்கு முழங்கால் போட்டு 12 மணி வரைக்கும் அந்த ஜெபம் 1 மணி நேரம் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அந்த 11:55 வரும்போது சொன்னேன், ஆண்டவரே இனி என்ன பண்ணுங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், நிறைய விண்ணப்பம் வச்சுட்டேன், இனி நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த 5 நிமிஷம் பேசுங்க. அப்போ ஆண்டவர் சில காரியங்களை பேசும் பொழுது உள்ளத்துக்குள்ள என்ன உண்டாகுது, ஒரு சந்தோஷம் உண்டாகுது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏன் மகிமையை உனக்கு என்ன பண்றேன், தர்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம், நீ எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போகக்கூடாது, எந்த இடத்துலையும் அழுறவனா காணப்படக்கூடாது, எந்த இடத்துலையும் என் வாழ்க்கை முன்னேறாது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்மளை குறை சொல்லவும் குற்றஞ்சாட்ட நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன் இல்லையா, என்ன
2012 வரைக்கும் உங்களை போல் எப்படியெல்லாம் குறை சொன்ன, நீங்களாம் சர்ச்சுக்காவது போறிய VBS இப்படியெல்லாம். நான் அந்த மாதிரி எந்த பகுதிக்கு என்ன பண்ணதில்லை, போனதே இல்லை. அந்த மாதிரி ஒரு பகுதிக்கே போனதில்லை. முதல்ல VBSங்கிற அனுபவம் எப்படி தெரியுமா, டீச்சர். நான் சும்மா VBSை வேடிக்கை பார்க்க எங்கள் சர்ச்சுக்கு போனேன். அப்போ வந்து ஊழியமே கிடையாது, VBSை பார்க்குறக்காக போயிருக்கிறேன். அங்கே சொன்னாங்க, நீ வந்து பெரிய பசங்களை நடத்து அப்படின்னு. அப்போ எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ அவர் சொல்ல, நீ தான் பிரசங்கம் பண்ணுவல்ல, இந்த புக்கை வச்சு என்ன பண்ணு, பார்த்து பண்ணு. வருஷம் 5 மார்க்கு VBSல நான் என்னது 2 கிளாஸ் உண்டு, 2 கிளாஸில் நான் தான் ஃபெயிலான கிளாஸ், அதாவது நல்லாவே நடத்தலை. அப்போது அதான் ஃபஸ்ட்டு VBS. ஆனால் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சிறப்பாக நடத்துறதுக்கு தன்னை என்ன பண்ணேன், என்ன ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார், அதுக்கு ஆயத்தமானேன். அப்போது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதன் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவனுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு சூழ்நிலைகள் மோசமாகுதோ அங்கே என்ன பண்ணுறாராம், அவனை மாற்றுறாரு. அப்போது ஒரு மனுஷன் எழும்பி பிரகாசி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, ஒரு மனிதனை ஒரு நபர் உயர்த்தணும் அப்படின்னா அது இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்மளை நிறைய பேர் கைவிடலாம், வெறுக்கலாம், நம்மளுக்கு ஏதாவது உதவி செய்யணும் கூட நம்மக்கிட்ட ஏதாவது ஆதாயம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அல்லாமல் யாரும் உதவி செய்கிறது இல்லவே இல்லை. ஆனால் இயேசு எப்படி நமக்கு உதவி செய்வார் அப்படின்னா, நம்மகிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம என்ன பண்ணுவார், உதவி செய்வார். என்ன பிரகாசிக்க, என்ன மாற்ற, எனக்கு அற்புதம் செய்ய இயேசுவால் மட்டும்தான் என்ன பண்ணும் கூடும். அதனால சொல்லியிருக்காரு, உன் ஒளி உனக்கு என்ன பண்ணிட்டு. அப்போ வாழ்க்கை எப்போ பிரகாசிக்கும் அப்படின்னா, ஒரு மனிதன் பைபிள் வசனத்துக்கு அவன் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் என்ன உண்டாகும், நிறைய மாற்றம் உண்டாகும். இன்னைக்கு சந்தியாவுக்காக ஆயத்தப்படுறதுக்கு நான் ஒரு 1983 எழுதின ஒரு புக்கை எடுத்து வாசிக்கிறதுக்கு இன்றைக்கி பிரயாசப்பட்டேன். காலையில் அந்த புக்கில் ஒரு பகுதியை வாசித்தேன். ஏன்னா இன்றைக்கி பிள்ளைகளுக்கு வந்து என்ன பண்ணணும், ஒரு வித்தியாசம், ஆண்டவர் என்ன பேசுகிறாருங்கிறத என்ன பண்ணணும், சொல்லணும். அப்போ 83 ஊழியனே உனக்குங்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்தேன். அது வந்து வெளிநாட்டுக்காரங்க ஒருத்தங்க எழுதுனது, மொழியாக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தங்க பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இப்போ இறந்துட்டாங்க. அப்போ அதில் போட்டிருந்த ஒரு 3 காரியம். ஒன்று, ஒரு மனிதன் ஜெபம் பண்ணியும் வசனத்துக்கு இடம் கொடுத்தோம் அவன் என்ன பண்ணணுமா, தேவ பலன் அந்த மகிமையை போதும் என்ன பண்ணியிருக்கணுமா, தனக்குள்ளே வைத்து கொண்டே இருக்கணுமா. அவன் ஜெபமும் வசனமும் குறையும் பொழுது அங்கே மகிமை என்ன பண்ணுமா, குறையுமா. அப்போ நல்லா கவனித்து பாருங்க, இன்னைக்கு இதில் இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசிக்க நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே என்ன ஆயத்தத்தை ஒழுங்கு பண்ணுறீங்க, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே என்ன ஆயத்தத்தை ஒழுங்கு பண்ணுறீங்க. ஏன்னா நான் வருடந்தோறும் என்ன பண்ணுறோம், இப்படி VBSஓ நிறைய கூட்டங்கள் உங்கள் சபைக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, ஒழுங்கு பண்ணுறீங்க, ஆயத்தப்படுறீங்க. மாற்றம் வருவதற்கான முயற்சிகள். அதனால தான் 1 தீமோத்தேயு 4:8 எப்படி போட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள்ளே வளர என்ன பண்ணுங்க, பக்தியாய் வாழ முயற்சி பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. அப்போ இயேசு இன்னைக்கு நமக்கு அதுதான் சொல்றாரு, எழும்பி பிரகாசிக்க என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. ஒரே ஒரு நபரை மட்டும் நம்ம பார்க்க போறோம், அவர் எப்படி பிரயாசப்பட்டிருக்கிறாரு, எப்படி அதை சுதந்திரிச்சார். எடுத்து வாசிங்க, லூக்கா 23வது அதிகாரம், லூக்கா 23வது அதிகாரம் 42வது வசனம். ஒருவர் சத்தமா வாசிங்க, லூக்கா 23:42. இந்த இடத்துல ஒரு கள்ளன், அந்த கள்ளனுடைய தாழ்மையான ஒரு விண்ணப்பம், கடைசி நேரத்தில் இயேசுவே உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது என்னென்ன பண்ணும் நினைத்தரலும். நல்லா கவனிக்கணும், கடைசி நேரத்தில் பிரகாசிக்கிற லைஃபுக்குள்ள அவன் போயிட்டான். அந்த கடைசி மிஞ்சு போனால் இதுலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் உயிரோடு இருந்திருக்கலாம், இல்லை 1 மணி நேரம் உயிரோடு இருந்திருக்கலாம். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த நித்திய ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டான், சுதந்திரிச்சிட்டான். இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில் அந்த ராஜ்யம் நமக்கு கிடைக்குமா, நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்குமா. உண்மையிலேயே பிள்ளைகளுக்கு ஆஸ்தி சேர்த்து வைக்கிறோம், சொத்து சேர்த்து வைக்கிறோம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு என்னென்ன உண்டோ எல்லாத்தையும். யாருமே பிள்ளைகளை நேசிக்கலைன்னு சொல்லவே முடியாது. ஒரு சொல்லலாம், பிள்ளைகள் எங்கள் வீட்டில் அது வாங்கி தரல, இது வாங்கி தரல. உண்மையிலே ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணுன்னா அந்த தகப்பன் 1 வாரம் படுத்துக்கிட்டா 3 வேளை தண்ணி கூட என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. அப்போது உங்கள் பெற்றோர்கள் எவ்வளோ உழைக்கிறாங்கங்கிறது எப்படி தெரியும்னா, இன்றைக்கி ஒரு வீட்டில் 6 மாதம் ஒரு கைக்குழந்தை இருக்குன்னா அந்த கைக்குழந்தை வீட்டில் நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். அந்த அம்மா சாப்பிட்டுட்ருக்கோம், அந்த நேரத்தில் அந்த பிள்ளை ஆகி போகும். அதை உடனே என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் செய்வேன்னு செய்யிருக்க மாட்டாங்க. உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க, எடுத்து குளிப்பாட்டி அடுத்தது பாதி சோறை மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்கன்னு இதில் தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்தது அந்த பிள்ளை ராத்திரில என்ன பண்ணும், 2 மணி வரைக்கும் முழிச்சிருக்கோம். அடுத்த 10 நிமிஷத்தில் தூங்கின மாதிரி இருக்கும், திடீர்னு ஓன்னு கத்தும். இந்த அம்மா அரைக்குறை இறக்கத்தில் போய் என்ன பண்ணும், அதை தட்டி எழுப்பி அதுக்கப்புறம் அது தூங்குற வரைக்கும் இது முழிச்சிருக்கும். பெற்றோருடைய பாசத்தின் வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, யார் வீட்டில் குழந்தை இருக்கோ அந்த வீட்டை போய் என்ன பண்ணுங்க, ஒரு 2 நாள் தங்கி பாருங்க. அவங்க எவ்வளோ அர்ப்பணிக்கிறாங்க. 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த பிள்ளையை கவனிச்சுட்டே இருப்பாங்க. யார் வீட்டுக்கும் அனுப்பியிருப்பாங்க. 1 மணி நேரம் ஆனோன்னு சொல்லுவாங்க, பிள்ளை சாப்பிடலை, பால் கொடுக்கணும், கூட்டிகிட்டு வா, இந்த மாதிரிலாம் கேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டில் என்ன எங்கள் மேலே அன்பு காட்டினாங்க, என்ன பாசம் வச்சாங்க. நேர போய் அப்படி ஒரு ஆளை என்ன பண்ணுங்க பாருங்கள், அவ்வளோ பாதுகாத்து என்ன பண்ணியிருப்பாங்க. இதில் அந்த 3 மாதத்துக்குள்ளே இருக்கிற குழந்தை தான் அதிகமாக பால் குடிச்சிட்டு என்ன பண்ணும், வாந்தி எடுக்கும். அது பார்த்தீங்கன்னா எப்போ வாந்தி எடுக்குன்னே தெரியாது. கல்யாண வீட்டில் இருப்பாங்க, வாந்தி எடுத்து அது அந்த பக்கம் பூரா என்ன பண்ணியிருக்கோம், பக்கத்தில் இருக்கிறவன் அதை பார்த்தா அவன் வாந்தி எடுக்குமா. ஆனால் இந்த அம்மாவுக்கு எந்த அப்படி ஒரு எண்ணங்களும் வரவே செய்யாது. உங்கள் அப்பா அம்மாவை போல் இந்த பூமியில் யாருமே உங்களை நேசிக்கவே முடியாது. அவ்வளோ அன்பை யார் காட்டுறவங்க மேலே எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் அவ்வளோ அன்பே காட்டலையா, காட்டுறவளோ காட்டலையா? அவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க. புரிஞ்சிச்சா? அப்போ இவ்வளோ அன்பு காட்டுறவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை அப்படியே நாம் என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். அதனால தான் சந்தியா குடும்ப அந்த பெற்றோர் மீட்டிங்கில் சொன்னேன், கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிங்க. இதே லைஃப்பை பிள்ளைகள் எப்படி வச்சுருக்கணுமோ, நம்ம அப்பா அம்மா இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி வெயிலில் வேலை செஞ்சு உழைச்சிட்டு ஒரு தகப்பன் வர்றாரு அப்படின்னா அவருடைய அந்த உழைப்பில் நம்முடைய மகிழ்ச்சி இருக்குது. அந்த உழைப்பில் யாருடைய மகிழ்ச்சி இருக்குது, நம்முடைய மகிழ்ச்சி இருக்குது. அப்போது கவனிக்கணும், நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பெற்றோர் எவ்வளோ அன்பு வச்சுருக்குறாங்கங்கிறத ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், நம்ம எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு இல்லையா, இந்த அழகு யார் கொடுத்தது அப்படின்னா நம்ம அப்பா அம்மா. அவ்வளோ கேர் பண்ணி ஸ்கூல் டியூஷன் இதெல்லாம் அனுப்பி அந்த நல்ல தெளிவான எழுத்து கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. வெளியே தெரியாது, நான் இவ்வளோ மார்க் எடுத்தேன். அந்த மார்க்குக்கு பின்னால் நீங்கள் வாங்கின நோட்டு, நீங்கள் போடுற செருப்பு, நீங்கள் போடுற ஒவ்வொரு வாட்டர் கேன்லேருந்து எல்லாத்துலேயும் யாருடைய உழைப்பு இருக்கும், உங்கள் அப்பா அம்மா. அப்போ நம்ம பைபிள் வசனம் சொல்லுது, உன் பெற்றோர் தாய் தகப்பனுக்கு நீ என்ன பண்ணிரு, கீழ்ப்படிஞ்சிரு. உண்மையிலே வாழ்க்கையில் அதெல்லாமே ஆசீர்வாதம், அதெல்லாமே ஆசீர்வாதம். ஒரு மனிதன் பெற்றோருக்கு செய்கிற சின்ன சின்ன பணிவிடை கூட அவன் எதிர்காலம் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா அந்த 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 கீழ்ப்படுகிறது எல்லாமே பைபிள் வசனத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், கீழ்ப்படுகிறேன். அப்பா அம்மாவுக்கு வியாதிப்படும் பொழுதும், அவங்க பிழையினப்படும் பொழுதும், அவங்க வீட்டில் டயர்டாகும் பொழுதும் அவங்களுக்கு செய்கிற சின்ன சின்ன எல்லா நாளும் நீங்களே வேலை செய்ய, இன்றைக்கி நான் எல்லா வேலையும் நான் செய்வேன், இப்படி செய்கிற யாரும் அப்படி சொல்கிறீங்களோ இல்லையோ அது எல்லாமே நமக்கு என்னது தான், ஆசீர்வாதம் தான். அதனால தான் இந்த இடத்துல இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, அந்த கடைசி நேரத்தில் தான் வாழ்க்கையில் என்ன கொண்டு வந்தான்னா அந்த நித்திய ராஜ்யத்துக்கு இந்த கல்லன் என்ன பண்ணான், ஆயத்தப்பட்டான். நம்ம வாழ்க்கையிலே அப்படி தான், நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களில் இயேசுவும் நம்ம மேலே என்ன வச்சிருக்கிறாரு, இதற்கு மேலான ஒரு அன்பு வச்சிருக்கிறாரு. எப்படி நம்ம பெற்றோர் நம்ம மேலே இவ்வளோ கனம் செலுத்தி, இவ்வளோ அன்பு காட்டி, இவ்வளோ பாசம் காட்டி இதெல்லாம் செய்கிறாங்களோ, இதே போல் இந்த பெற்றோர் வெளியே போயிட்டு வீடு திரும்புகிறாங்கள, அதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். அவங்க செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து அதில் ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா, அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். நீங்கள் வெளியே போய் ஸ்கூலுக்கோ இல்லை எங்கே போனாலும் மறுபடியும் வீடு வந்து சேரோம் இல்லையா, அது ஆண்டவர் கொடுத்த கிருபை. நமக்கு நல்ல வஸ்திரங்கள் இதெல்லாம் பெற்றோர் கொடுத்தாலும் பெற்றோருக்கு உழைக்க, நடக்க, நிற்க அந்த ஞானம் பலனை யார் கொடுத்துருக்கிறா, ஏசப்பா. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பகுதிகளையும் ஆசீர்வதிக்கிறது ஏசப்பா தான். ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நாம் அவரை தேடாட்டாலும், நாம் அவருடைய சமூகத்துக்கு போகாட்டாலும் அவர் நம்மளை டெய்லி என்ன பண்ணுறாரு, கவனித்து ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ கவனிங்க, என் மேலே யாராவது அன்பு காட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம எட்டி பார்த்தா முதல்ல ஏசப்பாவை பார்க்கலாம், ரெண்டாவது அப்பா அம்மாவை பார்க்கலாம். ஆனால் நமக்கு இன்றைக்கி இருக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் திட்டினதாகவும் நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காத போல் இருக்கலாம். ஆனால் உண்மையிலே நமக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் எப்படியாகிலும் பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, ஒழுங்கு செய்து கொடுக்குறாங்க. பைபிள் வசனம் அதை எப்படி சொல்லு தெரியுமா, ஏசப்பா அதை எப்படி கொடுக்குறாராம், பெற்றோர் நமக்கு கொடுக்குறாங்க, ஏசப்பா எப்படி கொடுக்குறாருன்னு மத்திய 7வது அதிகாரம் எடுத்து வாசிங்க. 7வது அதிகாரம் 11வது வசனத்தில்
ஏசப்பா நமக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? உங்கள் பெற்றோர் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பிதா இதை விட பெஸ்ட்டாக கொடுக்கறது என்னது? அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நல்லா கவனிங்க, நம்ம அப்பா அம்மா எப்படி நமக்கு நல்லது தர்றாங்களோ இதை விட பிதா என்ன பண்ணுறாராம்? அதிக நல்லதை என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. அப்போ நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும், எப்படி இயேசுவை தேடணும், எப்படி எதிர்பார்க்கணும். இன்றைக்கி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கள்ளன் கடைசி நேரத்தில் அந்த வாய்ப்பை என்ன பண்ணிட்டான்? சுதந்திரித்து கொண்டான். நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாட்கள்லையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பகுதி, நாம் கொடுக்குற அந்த முக்கியத்துவம் ஆண்டவர் தேடும் பொழுது நிச்சயமாக நமக்கு என்ன பண்ணுவார்? ஒரு பெரிய மாற்றமுள்ள ஒரு லைஃப், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க, நான் சின்ன வயசில் ஒரு வீட்டில் வேலை பார்த்தேன். ரொம்ப அதுனா எப்படி இருக்கும், 97. அப்போ அந்த வீட்டில் என்ன வேலை அப்படின்னா, ஒரு 2 பெரிய மாடு இருக்கும், ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும். இது மேய்க்கிறது வேலை, இதுதான் என் வேலை. இந்த வேலையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? அந்த மாட்டு தொழுவத்தை க்ளீன் பண்ணுறது தான். அப்போ நான் எப்படி இருப்பேன்? ரொம்ப சின்ன பையன் இல்லையா? என் கையில் ஒரு பிளாஸ்டிக் முறமும் ஒரு மரப்பலகையில் ஒன்று தந்திருப்பேன். நான் அந்த சாணி இப்படி கூத்திட்டு இப்படி தூக்குறேன்னா அந்த சாணி என்ன பண்ணிடும்? வலிவு கீழே வந்துடும். அது என்ன பண்ணிடும்? அப்படியே அந்த முறம் அடங்கிடும். இந்த இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு காலையில் க்ளீன் பண்ணி கழுவி விடணும், சாயந்தரம் சாணியை மட்டும் அள்ளி போட்டால் என்ன பண்ணும்? போதும். டெய்லி இந்த வேலையெல்லாம் என்ன பண்ணேன்? பார்த்தேன். அந்த வேலை எனக்கு பிடிக்கலை, ரொம்ப கஷ்டமாக இருக்கணும்னு அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிட்டேன்? எஸ்கேப் ஆகிட்டேன். இனி வாழவே கூடாது அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை முடிக்கலான்னு சொல்லி போகும்பொழுது கூட அந்த வாழ்க்கை என்ன பண்ணலை? முடியல. அந்த வாழ்க்கை என்ன பண்ணலை? முடியல. அப்பவும் என்ன ஆயிடுச்சு? மறுபடியும் வாழ்க்கை கிரேஸ். இதை நான் ஊழியத்துக்குள்ளே வந்த பிறகு ஒரு நாள் என்ன பண்ணேன்? என் ஜெபத்தில், ஆண்டவரே இதுவரைக்கும் எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது, நான் என்னென்னலாம் வாழ்க்கையில் எப்பெல்லாம் இதோட போதும் ஆண்டவரை எடுத்துக்கிடுங்க இப்படியெல்லாம் என்னென்ன முயற்சி செய்து அதில் தோல்வி அடைஞ்சேனோ அதெல்லாம் ஆண்டவர் மறுபடியும் எனக்கு என்ன பண்ணார்? நினைவு காட்டினார். அப்போ நான் தான் நினச்சேன், ஒருவேளை அப்போல்லாம் செத்து இருந்தேன்னா இப்போ என்னை யாரும் என்ன இருக்கும்? அது நினைவே இருக்காது. என் மேலே அன்பு காட்டி இந்த இடத்துலலாம் நான் சாகக்கூடாதுன்னு என் மனசை மாற்றி எண்ணங்களை மறுபடியும் வாழ்கிறக்குரிய எண்ணங்களை கொடுத்து மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தி எவ்வளோ அழகாக மாற்றிருக்கிறார். அப்போ கவனிச்சு பாருங்க, திறமையே இல்லாட்டாலும் ஒருவனை ஆசீர்வதிக்க யாரால கூடும்? ஏசப்பாவில். அப்போ அந்த ஏசப்பா நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சு நம்மளை எடுத்து பயன்படுத்த நம்மளை என்ன பண்ணுறாரு? ஆயத்தப்படுத்துறாரு. அப்போ நல்லா கவனிங்க, இன்றைக்கும் ஆண்டவர் இந்த இடத்துல வந்துட்டு நான் கேட்டேன், ஆண்டவர் இன்னைக்கு என்ன? ஆண்டவர் சொன்னார், நான் இன்னும் இவர்கள் நிமித்தம் துக்கமாக இருக்கிறேன். இவர்கள் நிமித்தம் என்னவா இருக்கிறேன்? துக்கமாக இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் கொடுத்த வார்த்தை, நான் இவர்களை என் பக்கமாய் திருப்பும்படி, அதாவது எனக்காக இவர்களை ஆயத்தப்படுத்தும்படி நான் என்ன பண்ணுறேன்? விரும்புகிறேன். அதற்கு இந்த வசனத்தை எடுத்து என்ன பண்ணு? எழும்பி பிரகாசிக்கிற வாழ்க்கை நான் ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பண்ணு? இவங்களை ஆயத்தப்படுத்து. அப்போ யாரை காமிக்கணும் பொழுது இந்த கள்ளன் கடைசி கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டான்? அவன் ரட்சிப்பை சுதந்திரிச்சான். அந்த வாய்ப்பு கடைசி கொஞ்ச நேரம். இப்போ கூட நம்ம முழங்கால் படியிட போகிறோம். ஆண்டவர் நம்மளோட என்ன பண்ண போகிறாரு? பேச போகிறார். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடலாமா? ஏசப்பா இன்னைக்கு கொடுத்த வார்த்தை இதுதான், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஏசப்பா எனக்கு கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக ஆண்டவரே உங்கள் வல்லமை, ஆண்டவரே உங்கள் கிருபை, ஆண்டவரே உங்கள் இரக்கங்களின் பலனுக்காக உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொருவரும் அப்படியே இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்க மேல அன்பு வைத்திருக்கிறார், உங்களோட பேசும்படியாய் வந்திருக்கிறார், உங்க மேல தயவை காட்டும்படியாய் வந்திருக்கிறார். எவ்வளோ அன்பு காட்டுகிறார். இயேசு என்னை எவ்வளோ நேசிக்கிறார். இயேசு என்னை நேசிச்சா நான் இப்படியெல்லாம் இருப்பேனா? இயேசு என்னை நேசிச்சா நான் இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறேனா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுதான், உன்னை மறுபடியும் என் பக்கமாய் திருப்பும்படியாக, உங்களோடு நான் இணைந்து வாழும்படியாய் எதிர்பார்த்து உங்களோட வந்திருக்கிறேன். ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் இந்த நேரத்தை, இந்த சமயத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தும்படி, அவரை இறுக
பிடித்து கொள்ளுங்கள். எல்லாரும் அப்படியே ஒரு 2 நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஆண்டவரே, என்னை நேசிக்கிற ராஜா நீர் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற தகப்பன் நீர் ஆண்டவரே, எனக்கு நன்மையை கட்டளையிடுகிற தேவன் ஆண்டவரே, உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை காத்து கொள்ள, உம்மை போல என் மேல் அன்பு காட்ட யாரும் இல்லை ஏசப்பா, யாரும் இல்லை ஏசப்பா. ஆண்டவரே, நீர் கிருபையும் இரக்கங்களையும் கட்டளையிடுகிறபடியால் மை துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நீங்க ஒப்புக்கொட ஆயத்தப்படுங்க, ஒப்புக்கொடுக்க ஆயத்தப்படுங்க. ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், இந்த பிள்ளைகள் இந்த நாள்ல என் பக்கமாய் என்னோடு இணைந்து கொள்ளும்படி, என்னோடு நெருங்கின உறவு வைக்கும்படி, ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்துல பலப்படும்படியாய் இவர்களோடு பேசு என்று சொன்னார். ஒவ்வொருவரும் அப்படியே இயேசுவை நோக்கி பாருங்க. இந்த இடத்துல இயேசு வந்திருக்கிறாருங்க, இந்த இடத்துல இயேசு பேசும்படியாய் வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிற ஏக்கம் இதுதான், என் பிள்ளைகளை நான் இழக்க விரும்பல, என் பிள்ளைகள் என்னை விட்டு தள்ளி போகிறது விரும்பல, என் பிள்ளைகள் என்னை விட்டு தூரம் போகிறது விரும்பல. நான் இவர்களை அதிகமாய் நேசிக்கிற கர்த்தர், நான் அதிகமாய் நேசிக்கிற கர்த்தர். ஆண்டவரை நோக்கி ஒவ்வொருவரும் கூப்பிடுங்க. இங்க ராஜா துக்கத்தோடு இருக்கிற காட்சியை பார்க்கிறேன், ராஜா இங்க வருத்தத்தோடும் வேதனையோடு இருக்கிற காட்சியை பார்க்கிறேன். இந்த சந்தியா பிரேயர் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும், இந்த சந்தியா பிரேயர் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பாருங்க. பரலோக தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுகிற கர்த்தர், பரலோக தேவன் உங்களுக்கு இரக்கத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தர். ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எனக்கு கிருபை பாராட்டணும் ஏசப்பா, நானும் உங்கள் பிரியமா நடக்கிற ஒரு வாழ்க்கையில வரணும். அந்த கல்லனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவன் சொன்னான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது என்னை நினைத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஒருவேளை இதுல வந்திருக்கிற பிள்ளைகள் நீங்க உங்களை கவனிச்சு பாருங்க. இயேசு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். எழும்பி பிரகாசி, இதோ இருள் மாறத்தக்கதாக கர்த்தருடைய ஒளி உனக்கு கிடைக்க போகிறது, கர்த்தருடைய கிருபை கிடைக்க போகிறது. இந்த நாளில் உங்ககிட்ட இருக்கிற பாவத்தை கவனிச்சு பாரு, உங்ககிட்ட இருக்கிற குறைகளை கவனித்து பாரு. மறுபடியும் சொல்றேன், நம்ம என்ன நிலையில இருந்தாலும் இயேசு நம்மளை நேசிக்கிறவர். எந்த நிலையில குறையுள்ள பாத்திரமா இருந்தாலும் அவர் யார்கிட்டையும் விட்டு கொடுக்கறதில்ல. அதனாலதான் இயேசு எல்லாரும் வெளித்தோற்றத்தை பார்த்து விலகி போகும் பொழுது இயேசு அவருடைய அன்பின் கரத்தினால அணைத்து கொள்ளுகிறவர். குறைகள் இருந்தாலும் நம்மளை கைவிடுறதில்லை. நம்ம தவறு செய்தோன்னு தெரிஞ்சும் கூட அவர் நம்மளை விட்டு விலகிறதில்ல. அந்த இயேசுவை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு உங்க நடுவில் கடந்து வந்திருக்கிறார். இந்த ஜெபம் தொடங்கும் பொழுதே இதுல காத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம மலையில் அங்கங்கே கடந்து போயிட்டு வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய கொள்ளாய பிள்ளைகள் எப்போ என்னோடு பேச வருவாங்க. இந்த 8 நாள் VBSல ஒரு சிறந்த நேரம் இதுதான். ஆண்டவர் உங்களோட பேச வந்திருக்கிறார். நீங்க எனக்கு தேவையான பிள்ளைகள். ஒரு நாள் என்னோடு பேசின ஆரம்ப நாட்களில் பேசுகிறார், இந்த திருச்சபையிலிருந்து எனக்கு பிள்ளைகள் எழும்புவாங்க, இந்த திருச்சபையிலிருந்து எனக்கு பாத்திரம் எழும்புவாங்க. 8 வருடங்களுக்கு மேலாய் உங்களோட நான் கடந்து வந்து கொண்டே இருக்கிற காரணம், என்னைக்காவது இதில் ஒரு பிள்ளை ஒரு ஊழியக்காரியாய் மாறுவாள், என்னைக்காவது இதில் ஒரு பாத்திரம் இயேசுக்காக பயன்படும். கடுமையாய் உழைக்கிற ஒரு விவசாயி இதிலிருந்து ஒரு அறுவடையை பார்ப்பான் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது போல கர்த்தர் உங்கள் நடுவே ஏங்கிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளின் பக்கமாய் திரும்புவார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுவை நோக்கி பாருங்க. அவர் உங்களை நேசிக்கிற கர்த்தர். இந்த நல்ல நாளில் கூட அவர் விரும்புகிற ஒரு காரியம் அதுதான், என் பிள்ளைகள் எனக்கு பக்கமாய் திரும்பணும். ஆண்டவரை நோக்கி பாருங்க. என் மேல கிருபை காண்பீங்க ஏசப்பா, என் மேல கிருபை காண்பீங்க ஏசப்பா. உங்களோட பேசும்படியாக இயேசு வந்திருக்கிறார். அந்த கல்லை கடைசி நேரத்தில் ஒருவேளை இயேசு மரித்த பிறகு கேட்டிருந்தா அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அவர் அந்த கடைசி நேரத்தில் அந்த ஜீவனோடு இருக்கும் பொழுதே கேட்டுட்டா, அப்படி ராஜ்யம் வரும் பொழுதே நிலைத்தரலுங்க. இன்னைக்கும் கேளுங்க, நான் ஒருவேளை குறை உள்ளவனா இருக்கலாம், நான் குற்றமுள்ளவனாய் காணப்படலாம், என்கிட்ட இருக்கிற பாவங்கள் பெரிதாய் இருக்கலாம், இயேசு வெறுக்கிறதில்லை. அன்பு பிள்ளைகளை, இந்த 8 நாள் உங்களோட பிரயாணிக்கிற ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவருக்கு ஒரு ஆத்துமா கிடைக்குமா? ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா ஒன்று கிடைக்குமா? ஆண்டவர்களுக்கு ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஏசப்பா என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு கேட்பீங்களா? என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு கேட்பீங்களா? தாய் கருவில் உங்களை தெரிந்து கொண்டார், என் பிள்ளை எனக்கு வேணும்னு தெரிந்து கொண்டார்.
அப்படியே இந்த கல்வாரிக்கு முன்பாக உங்களை அப்படியே அர்ப்பணிங்க. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை என்னை பலப்படுத்தணும். இயேசுவின் கிருபை என்னை பலப்படுத்தணும். இயேசுவின் இரக்கங்கள் என்னை பலப்படுத்தணும். இயேசுவின் மகிமை என்னை பலப்படுத்தணும். இயேசுவின் ஆசீர்வாதங்கள் என்னை பலப்படுத்தணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, உங்க இரத்தத்தினால என்ன கழுவுங்க. உங்க கண்களுக்கு முன்பாக அடிக்கப்பட்ட இயேசுவின் காட்சிகளை அப்படியே நிறுத்துங்க. எனக்காக முள்முடி ஏற்றுக்கொண்டீர், எனக்காக கைகள் ஆடிகளை ஏற்றீர், உங்களுடைய பாதங்கள் ஆடிகளை ஏற்றீர் சொல்றேன்ல. நம்ம அப்பா அம்மா எப்படி நம்மளை நேசிக்கிறாங்களோ அதற்கு மேலே இயேசு நம்மை நேசிக்கிறார். நம்ம அப்பா அம்மா எப்படி நேசிக்கிறாங்களோ அதுக்கு மேலாய் நம்மை நேசிக்கிறார். அதனாலதான் சொல்லாரு, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது அதற்கு மேலான நன்மைகளை கொடுக்க பிதா அதிக 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 அன்பு காட்டுகிறார். ஒரு பிள்ளைகளை சொல்லுங்க, ஏசப்பா என்ன கூட பேசுங்கப்பா, ஏசப்பா என் கூட பேசுங்கன்னு சொல்லுங்க. உங்க நடுவுல இயேசு வந்திருக்கிறார். பிள்ளைகளை, உங்க நடுவுல இயேசு வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் முன்னாலே காத்திருக்கிறேன், நான் முன்னாலே காத்திருக்கிறேன் பிள்ளைகளோடு பேசும்படி. ஆவியானவருடைய கரங்கள், ஆவியானவருடைய கிருபைகள், ஆவியானவருடைய இரக்கங்கள் இந்த இடத்துல இயேசு அடிக்கப்பட்ட அந்த காட்சியை போல ஒரு சிலுவை காட்சி இருக்கிறத பார்க்கிறேன். உனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. நான் விரும்பினது போல வாழ்க்கை இல்லை ஆண்டவரே, நீர் விரும்பினது போல. ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்க நடுவில் வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உலக சார்ந்த காரியத்துல பிரியமாயிருக்கிறல்ல, இன்னைக்கு என் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயா? என் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயா? ஆண்டவரே, இதுல இருக்கிற பிள்ளைகளுக்காக அடிமை ஜெபிக்கிறேன். அருமையான பெண் பிள்ளைகளுக்காக, தம்பிமார்களுக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த ஆத்துமாக்கள் வெளியேற பெற்றது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்பா. இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறதுக்காக மன்றாடுகிறேன் அப்பா. இந்த பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ள வளர்ச்சியடைய ஒப்பு கொடுக்கிறப்பா. இவர்கள் மேல் உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். இவர்கள் மேல் உங்க கிருபைகள் ஊற்றப்பட ஒப்பு கொடுக்கிறப்பா. யார் வெறுத்தாலும் நீங்க வெறுக்கிறதில்ல, யார் கைவிட்டாலும் நீங்க கைவிடுறதில்லை சப்பா. ஆண்டவரை நோக்கி ஒவ்வொருவரும் கூப்பிடுங்க. அன்பு தங்கச்சி, இயேசு இன்றைக்கு உங்க நடுவில் வந்திருக்கிறார். இயேசு உங்களோடு பேசும்படி வந்திருக்கிறார். நான் குறையுள்ள பாத்திரம், நான் சரியில்லாத பாத்திரம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை அதுதான், நான் பாவிகளை ரட்சிக்கிற தேவன், நான் அழிந்து போற ஆத்துமாக்களை தேடி வந்திருக்கிற இயேசு. எனக்கு கிருபையை கட்டளையிடுங்க, எனக்கு இறக்கங்களை கட்டளையிடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை கூப்பிடுங்க. உங்களுடைய இயேசு வந்திருக்கிறாருங்க. இயேசுக்காக குரல் கொடுக்க ஒருவருமே இல்லையா? ஆண்டவருடைய கிருபை இறங்கட்டும். இங்க சில பிள்ளைகளோடு ஆண்டவர் பேச சொல்லுகிற சில காரியங்கள், நீ ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் உனக்கு சமாதானத்தை தராது. நீ ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் உனக்கு ஒரு சமாதானத்தை தராது. நான் உனக்கு அருமையான அற்புதமான ஒரு வாழ்க்கையை தர ஆயத்தமா இருக்கிறேன். நான் உனக்கு அருமையான அற்புதமான வாழ்க்கையை தர ஆயத்தமா இருக்கிறேன். நான் உனக்கு அற்புதங்களை கட்டளையிடுகிற கர்த்தர். நான் உனக்கு இரக்கங்களின் நன்மைகளை கட்டளையிடுகிற கர்த்தர். என் கரை உனக்கு சகலத்தில நன்மையை கட்டளையிடும். எங்க ஒரு மகளோடு பேசுகிற வார்த்தை, உன் கூட அடிக்கடி வசனம் மூலமெல்லாம் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இதற்கு முன்பாக நீ சில வேளையில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிற. ஆண்டவர் உன்னோடு மறுபடியும் பேசுகிறார். இந்த சந்தியாவில் மறுபடியும் உன்னோடு தேடி வந்திருக்கிறேன். என் கூட பேச உன்னை அர்ப்பணித்துக்கொள். எசப்பா, நான் உமக்கு பிரியமா நடக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை ஜெபம், வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை. அங்க தேவ சமாதானம் உண்டு. ஆண்டவர்கிட்ட அந்த கல்லனை போல ஒப்பு கொடுக்கிறவங்க தங்க இருதயங்களை கரங்களை வைத்து, ஆண்டவரே என் குறைகளை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும்,
ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இங்க இருக்கிற சிலருடைய எதிர்பார்ப்புகள், ஆண்டவர் என்னை ஏதாவது ஒரு காரியத்தில் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். எந்த பிள்ளைகள் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்களோ அவங்க இருதயங்களை கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பா, என் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, ஆண்டவரே என் குறைகளை மன்னிங்க ஏசப்பா, என் தவறுகள், என் மீறுதல்கள், என் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. நான் எந்த இடத்துல உமக்கு பிரியமில்லாமல் நடந்தேன் என்பதை நீர் அறிகிறீரோ அந்த குறைகள் எல்லாவற்றிலும் எனக்கு மன்னிங்கன்னு சொல்லுங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் மீது உங்க ரத்தத்தின் வல்லமை கடந்து வரட்டும். பிள்ளைகள் மீது உங்க ரத்தத்தின் வல்லமை கடந்து வரட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் மீது இரக்கங்கள் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறப்பா. பிள்ளைகள் மீது கிருபையின் இரக்கங்கள் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இதுல இருக்கிற ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகக்கூடாது. எல்லா ஆத்துமாக்களும் அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள கிருபையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீர். இதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் நாமத்தில் கேட்கிறோம். கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உம்முடைய பாத்திரமாய் மாற்றும். இதில் இருக்கிற தம்பிமார்களை ஒப்புக் கொடுக்கிற, பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்கிற, பெண் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிற. ஆண்டவரை நோக்கி பாருங்க. இதுல ராஜாவுடைய பாரம் ஒண்ணுமே குறையல. அவர் இன்னும் துக்கத்தோடு இருக்கிறத பார்க்கிறேன். இன்னொரு துக்கத்தோடு இருக்கிறத பார்க்க அப்படியே வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன், உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ, எங்கே ஓடுவேன், உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, என்ன மறந்துடாதீங்க ராஜா, ஒரு நாள் நானும் உம்முடைய ராஜ்யம் வரணும். அந்த கல்லர் கேட்டது போல கேளுங்க. உம்முடைய இரக்கத்தினால என்ன தொடுங்க, உம்முடைய இறக்க எனக்கு அதிகமாய் கிடைக்கல, ஒப்பு கொடுக்கிறேன். உங்க இறக்க இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு கிடைக்கட்டும். இது ஒரு இரட்சிப்பின் சுத்திகரிப்பின் கூட்டமாயிருக்கிறபடியால் உன் குறைகளையும் உன் வார்த்தையில் உண்டான எல்லா சகல குறைகளையும் இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடு. இதில் இருக்கிற ஒரு தங்கச்சை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை எவ்வளோ காரியங்களில் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். சில வேளைகள் ஆண்டவர்கிட்ட நீ ஒப்பு கொடுத்த, இது நான் தவறு செய்திருக்கிறேன் சப்பா, என் எண்ணங்களில் இன்னும் பரிசுத்தத்தை கொடுங்க என்று சில இடங்களில் கேட்டு ஜெபம் பண்ண மகள் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறைக்கிறதில்ல. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படியே இதில் வந்திருக்கிற பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? வலது கரங்களை உயர்த்தி எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம், ரட்சிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் கரங்கள் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டே சப்பா. இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பில் பரிசுத்தம் உண்டாகட்டும். நீர் பேசின மகளோடு மீண்டும் பேசுவீராக. எங்கள் பிள்ளைகள் பரிசுத்தம் அடைகிற மாதிரி பாத்திரமாய் மாறட்டே சப்பா. உங்க நாமத்தில் எங்க பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறேன்.
ஆண்டவரே, கக்கல் புதிர் முழுவதும் எழுப்புதல் வரட்டாண்டவரே. நீண்ட நாட்களாக ஜெபிக்கிறோம், ஒரு ஆத்துமா கூட விழுந்து போகக்கூடாது. பவுல் அனுப்புன பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம், ரட்சிப்பு உண்டாயிட்டு உங்க நாமத்தில் இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, இன்னும் ஆத்தும ரட்சிப்பை குறித்து நீங்கள் முயற்சி செய்யாதிருக்கிறது தேவனுக்கு துக்கமாயிருக்கிறது. இவைகள் கர்த்தர் பேசுகிற வார்த்தை. இவைகளுக்கு இடம் கொடுங்கள், இவைகளுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது பூரண மகிழ்ச்சியை கட்டளையிட வல்லமை உள்ளவர். இதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த நாளில் வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அப்பாவுடைய கரங்கள் இந்த கூட்டத்தை தொடக்கத்திலிருந்து முடிவறிந்து ஆசீர்வதித்தீர். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு நீர் ரட்சிப்பீர், ஆசீர்வதிப்பீர் என்பதை அறிந்திருக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ராஜாவுடைய கிருபை இரக்கங்கள் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வரங்கள் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.